ஹாய், கேக்குதா எல்லாருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ சார், வலைக்கும் சலாம். சோமா இருக்கிறீங்களா? வலைக்கும் சலாம். என்ன சோமா? வீட்டு அம்மா அப்பாலாம் சோமா? இருக்கிறோம் சார். நீங்க? நான் இருக்கிறேன். எனக்கு என்ன இங்க மழை தான் கொஞ்சம் மாட்டுது நம்மள. கடைசியா எவ்வளவு ஹாத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டி டிஷர்ட் எடுத்து போட்டுருக்கேன். இதெல்லாம் நாங்களாம் இப்ப யூனிவர்சிட்டி டிஷர்ட் கூட போட்டு போக மாட்டோம். யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக போட்டு போவாங்க, நாங்க போட்டு போறோம். ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்தாங்க மட்டும் தான் போட்டு போறோம். மற்றபடி நாங்க ஏன் போறோம்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் போறோம். தொண்டைக்கு என்ன செய்யறது, கலையை போட்டு உடுப்பு கூடி காய போற அளவுக்கு ஒரு சொட்டு வெயில கூடி நான் காணையில ஒரு கடந்த ஒரு 5 நாள். அவங்களோட ஊர்லயும் அப்படித்தான் இருக்கா, இல்லாட்டி வெயில் அடிக்குதா? மழைதான் சார். குளத்துல என்ன செய்யுது? பாவண்டா ஐடி பேன் ஆயிட்டேனே, அப்படியா? ஓ சார். 2-3 ரீசனால இங்க கொண்டு வந்து ஓவர் ஆயிட்டானா, அவன் சவுண்ட் ஒரு கூட தானே அவன்ட சவுண்ட் இல்ல, அவன் அந்த நொய்ஸ் சவுண்ட் யூசேஜா தானே. இந்த புத்தளம் அப்படிலாம் கத்தும்போது சரியான சவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்களா? ஓ சார். அப்ப ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து சவுண்டை மேக் பண்ணும் போதும் டிக்டாக் வந்து சில வைலன்ஸ் அப்படின்றதுக்கெல்லாம் போகும். அதே மாதிரி அடுத்த வந்து இவனுக்கு ரிப்போர்ட் அடிச்சிருப்பானு, அடிக்காமலே இருந்திருப்பானு. ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சு தன்னை ஒரு நல்ல ஒரு நிலை கொண்டு போகணும்னு பார்க்கும்போது இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்களா? செய்வாங்களா செய்ய மாட்டாங்க? செய்வாங்க. சரிதானே? சோ அவன் ஒன்று செய்யறான், அதுக்கு வந்து பேஸ்புக்ல வன்மத்தை கக்குவானு, இவன் என்னத்தை குடுங்கிட்டான், இவனை ஒண்ணுமே செய்ய மாட்டான். அதாவது தாங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு இவனை ஒண்ணுமே செய்ய மாட்டான். வீட்டை சும்மா சாப்பிட்டு கூட படுத்து கிடப்பாங்க. அடுத்தவன் ஏதாவது செஞ்சோடனே அவன், அதாவது பிள்ளைகள் ஒருத்தனை பாராட்டுனா மத்தவனுக்கு பிடிக்காது. அவ்வளவுதான் விஷயம். அவன் நடந்துதான், அவன் நடந்ததுக்கு 5 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாங்க தானே. நீ முதலாவது நட, அதுக்கப்புறம் அவனுக்கு 5 லட்சம் செக் கொடுத்தாங்க, 10 லட்சம் செக் கொடுத்தா உனக்கு என்ன? அவனுக்கு கொடுத்தாங்க, அவன் எஃபர்ட் போடுறான், அவனை பாராட்டும் விதமாக கொடுத்தாங்க. அந்த பாராட்டும் விதத்துல அந்த கடையில பேரும் என்ன செய்யும்? இப்படி ஒரு கடை இருக்கின்றது, அவங்களுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இடத்துல கிடைக்கும். அவனுக்கு நடந்ததால அவனுக்கு ஒரு இது சேம் தான். அதாவது ஃபேமஸ் தேடி அவன் திரியிறான், ஃபேமஸ் தேடி அவன் அடையிறான். அதுல என்ன இருக்கு? இவளை பொறுத்த வரைக்கும் ஒன்று இல்லை. என்னது வன்மம்? என்னன்னு சொல்லுங்க. வன்மம், அவ்வளவுதான். சரிதானே? எல்லாமே அப்படிதான். இப்ப என்ன எடுத்துக்கணும் சரி, இந்த வாட்ஸ்அப் பேன் ஆனாலும் சரி, எல்லாமே வன்மத்தை கக்குறது. மத்தவனு எப்படி வன்மத்தை சத்தி எடுக்கிறது நம்ம மேல. ஐயோ அப்படி ஆகிறோன்னே நம்மளால ஏற மாட்டேங்க, உன்னால ஏறாது, அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? சோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? சோ இந்தியன் வகுப்புல வந்து நம்ம படிக்க போற விஷயம் இருக்கிறதுல ரொம்பவே முக்கியம் இல்லாத விஷயம். அப்படித்தானே? இதை படிக்கிற நான் உங்களை ஒரு பிடிஎஃப் போட்டேன், அதை நீங்க இன்றைக்கு பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாக்க சும்மா கேட்போமே. எடுக்கணுன்றது கட்டாயம் இல்லை, பட் அந்த ஒரு அந்த இது ஒன்று இருக்கு தானே, படிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் சொல்லல, படிக்கணும்னு ஒரு இது வருமே. ஹாஜரா பிரிண்ட் எடுத்தியா? ஓ சார். ஹாஜரா நான் ஒரு வேர்டு ஒன்று போட்டிருந்தேன், ஹாஜரா 0 to 0. இதெல்லாம் நான் வந்து 2020 யூஸ் பண்ணது. சரிதானே? நாங்க அப்பவே அப்படி. ஆனா அந்த டைமே எங்களுடைய கொப்பி அடிக்கிறதா நான் போயிட்டு கொப்பியோ அதெல்லாம் சொல்றேன். சரிதானே? என்கிட்ட வந்து இந்த பிள்ளை இன்னொருத்தரை பார்த்து நான் கொப்பி அடிக்க மாதிரின்னு சொல்லியிருந்தேன். சரிதானே? இதுதான் சொல்றேன். ஸோ அப்படிலாம் கொப்பி அடிக்க வேண்டிய எனக்கு அவசியமே இல்லை. நான் செஞ்சதை பார்த்து நிறைய பேர் ஒரே ஒரு சம்பக் சொல்ல வீடியோ செஞ்சேன். ஸ்ரீலங்கால நான் செஞ்சேன். ஸ்ரீலங்கால முதல்ல நான் தான் செஞ்சேன். செஞ்ச முடியாத பார்த்துட்டு எத்தனை பேர் செஞ்சாங்க? வர 2-3 மெக்சர் மாதிரி செஞ்சு வீடியோஸ் போட்டுருந்தாங்க. அதை எனக்கு யூடியூப் லிங்கா சில அனுப்பியிருந்தேன். நான் ஒரு இந்தியன் கிரியேட்டரை பார்த்து தான் செஞ்சேன். பட் ஸ்ரீலங்கால நான் தானே செஞ்சேன். அப்ப அது எனக்கு நம்ம செய்யறதுல பெஸ்டா செய்யணும், பெஸ்டா செய்யணும். அப்புறம் இப்ப ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி நடக்கிறான், அது தப்பு இருக்கா? அவனுக்கு விருப்பம், அவன் நடக்கிறான், அவனுக்கு என்னடா எங்கடா கடிக்குது, எங்கடா வலிக்குது. சரிதானே? சரி, ஓகே, நம்ம போ. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் ஒருங்காய சமன்பாடு. நேற்று ஒருங்காய சமன்பாடு பத்தி சொன்னேன். அந்த பேசிக் கிளியரா எல்லாருக்கும்? எல்லாரும் என்னடா ஊர்ல மழை பெய்யுதா? சரி, நான் 10:30க்கு முடிச்சிருவேன், எல்லாரும் போய் தூங்கிடுங்க. சரியா?
நல்ல மழை பெய்யுது, நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டா நல்லா இருக்குண்ணே. நல்லா ஒரு எங்களுக்கு leave சார். 11 மணிக்கு எழுப்புனா நல்லா இருக்குமே. சார். எழுதிதான் பாருங்க. ஒரு நாள் பிள்ளைகள், ஒரு நாள் நமக்கு ஆசை 10 மணிக்கு மட்டும் மாட்ட சொல்லிட்டு நான் இன்னைக்கு மட்டும் போயிடாம அதுக்கு டெய்லி போக மாட்டீங்கன்னா விளக்கு மாத்த அடிப்பாங்க. அதனால எப்பயாவது ஒரு நாள் ஒரு ஆசைக்கு அப்படி செஞ்சு விட்டுது. ஏன்னா இப்பயே தூங்கி விடுங்க, பிறகு தூங்க கிடைக்காது. ஏண்டா தேர்ட் டைம் வந்துச்சுன்னா அந்த தூக்கத்தை எல்லாம் மீறி என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும். தியாகம் செய்யணும். அப்படின்னா ஆவலம் தியாகம் செய்ய தேவையில்ல. நான் சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு தேர்ட் டைமுக்கு தான் அட்வைஸ் தருவேன், எப்படி படிக்கணும். சரிதானே? அது வரைக்கும் நான் அதை பத்தி எதுவுமே கிடைக்கும். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். புதுசா யாரும் வந்திருக்கீங்களா? என்ன இன்னைக்கு தான் பாக்குறார்கள், இவர் யாருன்னே தெரியாது, இவர் என்னத்த படிப்பிச்சு கிழிச்சிட போறாருன்னு நினைக்கிறாங்க. யாராவது இருக்கிறீங்களா? இல்ல தானே? சரி, ஓகே. யாசிஸ் வந்து யாசிஸ், அர்ஷாத், அப்துல்லா, வேற முனாசிர் எல்லாம் வந்தா படிங்கடா. சரி, நான் வந்து இப்ப பேசிக்கா கொஸ்டின் செஞ்சு அதுல இருந்தா நம்ம கிளியர் எடுக்க போறோம். அடுத்த ஒரு பாடம் இணைகரம்னு பாடம். அது முக்கியமான பாடமா? 2 பாடம் இணைகரம் 1 to 2. அவங்களோட தொடைகள்ட்ட ஒரு பாடம். அப்ப ஒருவேளை இந்த செகண்ட் டைம்ல செப்டம்பர் கிளாஸ் எல்லாம் விட்டு நின்றுட்டீங்க அப்படின்னு என்ன நடக்கும்? இதெல்லாம் இன்னொருத்தட்ட போயிட்டு அடியும் தெரியாம நுனியும் தெரியாம படிக்கணும். சரிதானே? சரி, அது மடக்கைகள் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா படிச்சிட மாட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு செமினார் போட்டா அதுல ரெக்கார்டிங் யூடியூப் லிங்கா நான் உங்களுக்கு தரேன். அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்காது. சோ செய்வோம். முதலாவது ஒரு பேசிக் குட்டி கேள்வியில இருந்து போவோமா? அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசிக் குட்டி கேள்வி. சரி, அப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் போறேன். முதலாவது எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கேள்வியை செய்யும் போது நான் உங்களுக்கு தெளிவா ஒன்று சொல்லிக் கொடுறேன். கேள்வியில இந்த பாட்டை செய்யறது லேசு, அதை செய்யறது லேசான மெத்தட சொல்லி தந்துடும். அடுத்த வீக் கிளாஸஸ் எல்லாம் கொஸ்டின் தந்திக்கும் தானே, பிடிஎஃப் வந்து 5 நாள் போகும் தானே பிள்ளைகள், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அடிச்சேன். தானே? அப்ப பிரிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். ஆனா நீங்க எல்லாம் பிரிண்ட் அடிச்சுட்டு வருவீங்களா? சரி, நீங்க எல்லாரும் மட்டும் பிரிண்ட் அடிச்சு இது என்ன சொல்ல உலகமே வெடிச்சிருப்பாரு. நீங்க எல்லாம் பிரிண்ட் எடுக்க மாட்டீங்க. அதுல போய் 5வது இல்லாம மறந்துட்டேன். இப்ப ஒரு பேசிக் கொஸ்டின் செய்யறேன். அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2x - 2y = 4, x + 2y = 5. இதுல உங்கள்ட்ட எத்தனை தெரியா கணியம் இருக்கு தங்கங்க? 2. அப்ப 2 தெரியா கணியம் இருந்தா எத்தனை சமன்பாடு தேவை நமக்கு? 2 சமன்பாடு. இவரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்வோம்? முதலாம் சமன்பாடு. இவரை வந்து இரண்டாம் சமன்பாடு. ஆமினா முஸ்தபா கேக்குதா? வந்துச்சா ஆமினா? இதுல இத முதலாம் சமன்பாடு, இத 2ஆம் சமன்பாடு எடுத்த பிரச்சனை இல்லை. ஆமினா இத முதலாம் சமன்பாடு இத 2ஆம் சமன்பாடு எடுத்த பிரச்சனை இல்ல. அதாவது அந்த சமன்பாடு நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் என்னடா? சரி, நம்ம ஏன் சமன்பாடா எடுக்கணும் முதல்ல அதை சொல்லுங்க. சும்மா விளையல சஸ்னா. நானோட ரூம் கம்பாக்கணும். சஸ்னா என்னம்மா? நானாட இல்ல நானோட ஹெல்மெட் கேட்டு வந்து ரூமுக்கு பக்கம். நீங்க அழகா சொன்னீங்க. என்ன எப்படி இங்க அழகா கைக்குது பாத்தீங்க? வீட்டை எப்படி கைக்குது? எல்லாரும் இப்படித்தானே? ரைட், ஓகே. என்னத்துக்கு இப்படி நம்ம 2 சமன்பாடை எடுத்தோம்? எக்ஸ்டையும் வைடையும் பெருமானத்தை கண்டுபிடிக்கும். அப்ப 2 தெரியா கணிமிக்கிறாங்க, 2 சமன்பாடு வேணும். 2 சமன்பாடு என்னத்துக்கு வேணும்? x என்னத்தை வருது விட அதே மாதிரி yக்கு என்ன விட வரும்ன்றத பார்க்கணும். சரிதானே? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப சொல்லும் போது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? முதலாவது ஸ்டெப் என்னன்னு ஈஸியா செய்யற மெத்தட சொல்லிடுறேன். முதலாவது பார்க்கணும், இங்க நமக்கு தேவையான ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு. எப்பயுமே ஒரு ஆள் எழுதும் போது இப்ப நான் வந்து ஒரு 5x எழுதுறேன். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 5.
5க்கு என்ன பேர் சொல்லுவோம்? குணகம். எக்ஸின் குணகம். குணகம்னு சொல்லுவோம். இங்க யார் வர்றாரோ அவரே குணகம். அப்ப இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க குணகம்னு. இதுக்கு பதிலா ஈஸியா லேசா செய்யற மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி தர போறேன். இதை தந்துட்டு இப்ப நான் அதை சொல்லி வந்துட்டேன். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து தருவேன். சரியா? இதுல பெருசா செஞ்சு காட்டணும் அவசியம் இல்லை பிள்ளை. ஏன்னு சொல்லுங்க, நான் திரும்பி உங்களுக்கு பிடிஎஃப்ல போட்டுருந்தேன். அதெல்லாம் செஞ்சு காட்டணுமே. அதுல பெருசா இல்லை. ஒரு 3 கேள்வி அப்படிதான் செய்வோம். ஃபுல் விளக்கமும் பாருங்க. முதலாவது மெத்தட் என்ன அப்படின்னா பிள்ளைகள், முதல்ல நீங்க செக் பண்ணணும் யாரையாவது குணகங்கள் சமனாயிருக்கா. இட் மீன்ஸ் முதலாம் சமன்பாட்டிலேயே எக்ஸ்ட்ரா குணகமும் 2வது சமன்பாட்டிலேயே எக்ஸ்ட்ரா குணகமும் சமனாயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அல்லது முதலாம் சமன்பாட்டிலேயே வைர குணகமும் 2ஆம் சமன்பாட்டில் இருக்கிற வைர குணகமும் சமனான்னு பார்ப்போம். அதாவது விளங்கிக்க சொன்னது. இல்ல சார். முதலாம் சமன்பாட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா குணகமும் 2வது சமன்பாட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா குணகமும் சமனா அப்படின்றத பார்ப்போம். அல்லது முதலாம் சமன்பாட்டில் இருக்கிற வைர குணகமும் 2வது சமன்பாட்டில் இருக்கிற வைர குணகமும் சமனான்னு பார்ப்போம். குறி இங்க தேவையில்ல, முக்கியம் இல்லை. நம்ம குணகங்கள் சமனா அப்படின்றத பார்க்கணும். அப்ப எல்லாருக்கும் முதலாவது எடுத்து இந்த இதை தீர்க்கிறதுக்கு முன்னுக்கு என்ன தாங்க நினைக்கணும், ஏதாவது குணகங்கள் சமனா இருக்கா, அதாவது ஒரே ஆள்ற குணகங்கள் சமனா இருக்கான்னு பார்க்கணும். அதே போல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிகிறது தங்கங்கள்? 2y சமனா இருக்குன்னா நான் சொல்றேன். வைர குணகம் வைர குணகம் சமனா தெரியுது உங்களுக்கு? தெரியுதா எல்லாரும் கண்ணுக்கு? உங்க கண்ணுக்கு அது சமன் தெரியுதா? சமன் தெரியுது. சரிதானே? அப்ப சமன் தெரியுது தானே? முதலாவது விஷயம் டன். சமனா இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சமனா ஆக்கணும். அப்ப என்ன செய்வீங்க? ஒன்று நம்ம பார்க்கும் போதே சமனா இருந்தா சுப்பிரி. இல்ல அப்படின்னா என்ன செய்யணும்? அத சமனா அப்ப இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? அழகா வேர்த்துண்டுலேன்னு சொல்லி தரேன். கிளை போகும்போது வந்து கேட்கிற இல்ல, அது எனக்கு விலங்கு இல்ல. சரி, சரியா? அப்ப முதலாவது ஸ்டெப்லயே நமக்கு விஷயம் வந்ததால இப்ப இந்த இடத்துல இதை செய்யும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும் உங்களுக்கு. முதலாவது ஸ்டெப் எல்லாம் பண்ணிக்கிட்டா இப்ப உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் ஒன்று சொல்லி தரையா? வேணாமா? சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கும். அதாவது கூட்டுறதா கழிக்கிறதா கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையா? கன்ஃபியூஷன் வராதுதானே இந்த இடத்துல? அது ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. பட் இப்பதான் புதுசா படிக்கிற மாதிரி கேள்வி வரும். அப்படித்தானே? டோலியெல்லாம் வந்துட்டான்னு பாருங்க. வந்துச்சு சார். எங்க வந்துச்சு இல்லி? மின்ஹா வந்திக்கிறேன் சார். மின்னாண்டே கோவம் அடிக்குது. பட் சாப்பாடு முடியல. இல்ல சார். வந்தாங்களா? யாரையும் விட்டு இருக்கு பாரு. யாரோ ஒருத்தன் தோசை வேணும்னு சொன்னான். என்ன இருக்கு? சாபிரா இல்லாட்டி யாரோ ஒருத்தர் சொன்னான் தோசை வேணும். மென்ஸ் படிக்க வர தோசையை வச்சு கொண்டான்னு சொல்றீங்களா? சரி, ட்ரிக்ஸ சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க இப்ப ஒருத்தர சமனா பாத்துட்டீங்கன்னு, ஒன்று சமனா வருது, இல்லாட்டி என்ன செய்வோம்? சமன் இல்லாம வரும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த சமன் இல்லாத சந்தர்ப்பத்துல சமன் செஞ்சுக்கணும். சமன் செய்யறேன்னா இந்த சமன் இல்ல செல்ல குட்டிகள் 2 பேர குணகங்களையும் சமனாக்கு. அதெல்லாம் எப்படின்னா நான் சொல்லி தரேன். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டல. நம்ம முதலாவது ஸ்டெப்ல என்ன சொன்னேன்? சமன் இல்லாட்டி சமனாக்குவோம். சமனா இருந்தா ஓகே. செகண்ட் ஸ்டெப் என்னடா? கூட்டணுமா கழிக்கணுமா? அவங்கள யார கூட்டணும் கழிக்கணும் அப்படின்னா, இந்த நீங்க சமனாக்குனீங்க இல்லாட்டி சமனா வருது, அவங்களத்தான் கூட்டுறது கழிக்கிறது. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அவங்க 2 பேரும் ஒரே குறி அப்படின்னா, எப்படி ஒரே குறியா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா நீங்க என்ன செய்வீங்க? கட்டாயம் கழிக்கணும். இல்லாட்டி இப்படி போட்டீங்கன்னா நீங்க அப்படியே பார்த்து காப்பி பண்ணுவீங்க. அப்ப வேற வேற குறியா இருந்தா கூட்டணும்.
சுமையா வந்தியா? பாத்திமா சுமையா? சுமையா கல்பட்டி எல்லாம் வந்ததா? சுமையா கல்பட்டி வந்ததா? மாஹிரா அடுத்து வந்து இன்சானா எல்லாம் வந்ததா? ஓ சார் வந்திருக்கேன். உங்களோட டோலி எங்க இன்சானா? உங்களோட சேர்ந்து வேணாக்கி வந்திருக்கேன். வந்திருக்காரா? ஓ வந்திருக்கிறே சரி, 2 பேருமா சேர்ந்து படிச்சு முன்னுக்கு வந்துடணும். விளங்கிட்டானே? இன்ஷா இப்ப படிக்கிறீங்க, இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க குரூப்பா இருந்து படிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்கன்னா ஒன்று இருங்க. ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. சந்தோஷத்துலயும் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? 2 பேரும் ஃபெயில் ஆகுறது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னு சொல்லுங்க? ஏய் அடியே நான் ஃபெயில்ரி, அடியே நானும் ஃபெயில்ரின்னு சொன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும்? ஓ சார் சொல்லலாம் 100 மீன் 2 பேருக்கு அனுபவிக்குமா தெரியும். காலமாவும் சேர்ந்து நானும் ஃபெயில்ரி அப்படின்னா முடிஞ்சு சரியா பிரிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி 2 பேரும் நெய் எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பிடிக்கும்? 3 பேரும் சேர்ந்து நெய் எடுத்துட்டா ஓ சார் உச்சகட்டமாயிரம் வகுப்பு எல்லாம் அப்படித்தானே? அடியே பார்த்துதான் எடுத்திருப்பாள் இவர்கள் அப்படின்னு. சரியா? அப்ப இந்த ட்ரிக்ஸ் இப்ப மெயினானது இது. நான் ஒவ்வொரு கேள்வியிலையும் கேட்பேன். சரியா? ஒவ்வொரு கேள்வியிலையும் இதை மறந்து நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். அப்படியா? மறக்காம இதை நினைவு வச்சுக்கணும். அப்ப வடிவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரே குறியா இருந்தா என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிக்கணும். வேற வேற குறியா இருந்தா கூட்டணும். ஏன் ஒரே குறியா இருந்து பாருங்க. குணகங்கள் சமன். குணகங்கள் சமன் என்ன அர்த்தம்? மேலே ஒரு 4 வை, கீழே ஒரு 4 வை. 2 பேரும் ஒரே குறியா இருந்தா என்ன அர்த்தம்? சக 4 வை, சக 4 வை. அப்ப சக 4 வை, சக 4 வை இல்லாம என்ன செய்யணும்? ஒன்றே கொண்ட கழிக்கணும். இதே பாரு, இங்க சக 4 வை, இங்க சக 4 வை, வேற வேற குறி. அப்ப என்ன செய்யணும்? கூட்டுனா தானே இல்லாம விளையாதானே. நெக்ஸ்ட் மெத்தட். இப்ப உங்களுக்கு சும்மா சொல்லுங்க. போர்ட் கிளியர் இல்ல. கிளியர் இல்லையா? நல்லா கிளியர். நல்ல கிளியர் தானே? ஓ சார் நான் உங்களுக்கு ஒரு எப்போ எடுத்து சொல்லி குரூப்ல போட்டோம். பாத்தீங்களா? பாத்துருக்க மாட்டீங்க, ஏத்திருக்க மாட்டீங்க. பார்த்தோம். நமக்கு தான் கிளியர் ஆயிருக்கு என்னது கேட்டுவோம். ஓ சார் எப்படி யூஸ் பண்றேன்டா? இப்போதைக்கு என்னோட டேட்டா இல்ல போன்ல. நான் வந்து வைஃபை கனெக்ட் பண்றேன். கொஞ்சம் இந்த வைஃபை சும்மா ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். தான் இந்த எப்போக்குள்ள போனா இப்படி இருக்கும். சரியா? இதுல இந்த கோ இருக்கு, கோவை தொடணும். தொட்டா இப்படி சுத்திட்டு இப்ப இந்த இது ஓடும். சரியா? இப்ப எனக்கு 12 13 ஓடுதுல, 14 15. இது உங்களோட போனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லாட்டி 6 இருந்துச்சுனாலே ஒரு நல்ல கவரேஜ் வருதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்லோட் கவரேஜ் இது நான் தான் செக் பண்ணணும். நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் கிளியர். அதெல்லாம் ஒன்றும் செய்யுது. வினைஜ் அந்த எப்ப ஏற்றுவீங்களா? இல்ல ஏத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிக்கணும். அப்படிதானே? இருங்க, நான் வேண்டாம் ஒரு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி ஒன் பண்றேன். அக்ஷா இப்ப எப்படி இருக்கு? இப்ப சரி சார். கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க அக்ஷா. காட்டஸ்டிகையில கவரேஜ் இருக்கா? நல்லா பிரச்சனை இல்லை. நீங்க அந்த ஊர் தானே? நான் வந்து டைமுக்கு எனக்கு கவரேஜ் எல்லாம் கிடைச்சது. நான் வந்து இப்ப 2021 பிறகு வரலன்னு நினைக்கிறேன். 21 22 வந்து இப்ப வரல. கவரேஜ் கொஞ்சம் நாங்க குறைவுதான். சரி, இப்ப இதை வச்சுக்கொண்டு செய்வோமா? இது எல்லாரும் கிளியர் தானே? ஒரே குறிடா களி, வேற வேற குறிடா கூட்டு. எல்லாம் சொல்லு. அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? இதுல அவசியம் இல்ல பிள்ளைகள் 2ல இருந்து 1 கழிக்கணுமா, 1ல இருந்து 2 கழிக்கணுமான்லாம் இல்ல. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லையா? அடுத்த ஸ்டெப்ல யாருல இருந்து யாரும் கழிக்கணும், யாருல இருந்து யாரும் கூட்டணும். எப்பயும் பிள்ளைகள் கூட்டும் போது சிக்கல் இல்லை, கூட்டும் போது பிரச்சனை இல்லை.
கழிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பக்கம் கூட வைக்கிற ஆள்ல இருந்து கழிங்க. அப்பதான் என்ன செய்யும், நமக்கு நம்பர் வந்து என்னத்துல வரும், பிளஸ்ல வரும். நீங்க பிள்ளைய கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம், அப்படி செய்யும். செய்யும் போது சோ இந்த கொஸ்டின் இப்ப செய்யப்போம். இப்ப நான் வந்து என்ன செய்யணும் பாருங்க, யார் இதுல சமன், யார குணகம் இங்க சமன், குணகம் சமன், அப்படித்தானே? வைர குணகம் சமன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், வைர குணகம் சமன் அப்படின்றதால குறிய பாப்போம். அடுத்த குறிய பார்த்தா ரெண்டுல என்ன குறி இருக்கு, என்ன பண்ணணும், வேற 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 குறி இருக்கு. இங்க மைனஸ், இங்க பிளஸ், வேற வேற குறி. அப்ப கரெக்டா என்ன செய்வோம், கூட்டணும். நம்ம யாரையும் கூட்டலாம், சரிதானே? ஏன்னா இது ரெண்டுமே பிளஸ் தான், நம்ம பிரச்சனையே இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன், முதலாம் சமன்பாட்டோட இதை எழுதி காட்டணுமா? கூட்ட போறேன். கூட்டும் போது நான் செய்யறது அழகா எல்லாரும் பார்த்து கூட்டுறீங்களா? ஓகே தானே, பிரச்சனை இல்லையே. ராகவ் மைக் ஆஃப் பண்ணிக்கோ, ராகவும் துஷானும். இப்ப பாருங்க, கூட்டும் நான் எழுதுற மாதிரி எழுதணும், ரைட் தானே? அந்த மாற்று கருத்து இல்லாம நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. முதலாவது தடவை முதலாம் சமன்பாட்டிலேயே ரெண்டாம் சமன்பாட்டையே கூட்டணும். கூட்டும் போது கொஞ்சம் சிக்கல் இல்லதான், இருந்தாலும் நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. முதலாம் சமன்பாடு இருக்கிற இது என்ன பக்கம், இடது பக்கம், இது வலது. உங்களை எழுதி காட்டணுமே, நீங்க மாறியில சொல்லுவீங்க. இடது பக்கம். அப்ப இடது பக்கம் முதலாம் சமன்பாடு வைக்கிற எழுதுங்க, 2x மைனஸ் 2y. அங்கால என்ன குறி இருக்கு, வழியா பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம எப்படி கூட்டுவோம் அப்படின்னா, இவர இடதையும் இவர வலதையும், அதாவது முதல்ல என்ன செய்வோம், இடதை ஃபுல்லா கூட்டுவோம், சமன் போட்டு அங்கால என்னது கூட்டுவோம், வலது. அண்டர்ஸ்டாண்ட் தானே? சரி, இப்ப சக போட்டேன்னா பிராக்கெட் போடுங்க, சரியா? பிராக்கெட் போட்டு x பிளஸ் 2y. அப்ப நான் முதலாம் சமன்பாட்டுக்கு இடது பக்கத்தை எழுதிட்டேன், இரண்டாம் சமன்பாட்டுக்கு இடது பக்கத்தை எழுதிட்டேன். சமன் போட்டுட்டு இது கூட்டி போறேன்னா டைரக்டா கூட்டியும் போடலாம். 4 5 9. நான் கீழே போறோம் 9. இப்ப என்ன செய்யணும், ஏன் நான் இதுல சகைக்கு பிறகு பிராக்கெட் போட்டேன் அப்படின்னா, இதுலயே நீங்க பழகிட்டீங்கன்னா அப்படின்னா பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு பிள்ளைகளும் சொல்லி தருவேன், என்னென்ன பிள்ளைகள் வரும் அடுத்த கேள்வியில, பிள்ளைகள் எப்படி வரும்ன்றத சொல்லி தருவேன். அதனால அதையும் கவனமா பார்த்துக்கணும். இதை விட கிளியரா எவனா படிச்சிடறான் அப்படின்னு சொன்னா என்கிட்ட வந்து நீங்க சொல்லலாம், கைவிடாம சொல்லலாம். எங்களை சார் வந்து இதை விட நல்லா படிச்சிருந்தா இருந்து அவரோட நோட்ஸ் ஏன்னு, சரிதானே? ஷுவர். ஏன்னா இதோட கிளியரா தான் சொல்லி தருவாரு. இப்ப 2x மைனஸ் 2y பிளஸ் ஆல உள்ள பேருக்குங்க, பிளஸ் ஆல யார பெருக்கினாலும் அதே வரும். படிவை வச்சு பாருங்க, நேர்குறியால யார பெருக்கினாலும் அந்த அதுல இருக்கிற குறி தான் அப்படியே வரும். பிளஸ் ஆல பெருக்கினா அந்த இடத்துல இருக்கிற பிளஸ் தான் வரப்போகுது. பிளஸ் ஆல மைனஸை பெருக்கும் போது அங்க இருக்கிற அந்த மைனஸ் தான் வரப்போகுது. இப்போ பிளஸ் ஆல எக்ஸை பெருக்கினா பிளஸ் எக்ஸ், பிளஸ் ஆல 2y பெருக்கினா பிளஸ் 2y. இப்ப பாருங்க, இங்க மைனஸ் 2y, இங்க பிளஸ் 2y. ஒரே குறியா ரெண்டும் இல்ல, வேற வேற குறி. அப்ப என்ன செய்யணும், இல்லாம போன பேலன்ஸா என்ன இருக்கும், 2x ஆக x. அப்ப 2x x ஐ கூட்டினா 3x சமன் 9. so then x சமன் எத்தனை வரும், 3. x 3 சார். இதுக்கு விட எடுத்து எல்லாருக்கும் ஓகேயா? இந்த விஷயம் அழகா விளங்கிச்சா? தினுஷ்கா கவரேஜ் இல்ல, தினுஷ்கா கவரேஜ் இல்ல. அழகா ஒரு 2-3 தடவை சொல்லி தான் சொல்றோம் ஒவ்வொரு விஷயத்தையும். கவனமா எழுதிக்கொள்ளுங்க. சொல்லுங்க.
சார் 2y சமன்பாட்டுல மேலே வெட்டிடலாவா? என்னமா தங்கம்? 2y நீங்க வெட்டினாங்க தானே, ம். அத மேல முதலாம் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு போட்டிக்கிறோமே. இதுலயே வச்சு வெட்டி விட சொல்றியா? ஓ வெட்டினா செய்யலாவா? அப்படியெல்லாம் செய்யறதில்ல அப்படின்னு சொன்னா நம்ம செய்யறது பார்ட் 2 கொஸ்டின். அப்ப அதுக்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவன் என்ன கொடுப்பான், மார்க்ஸ் அலோகேட் பண்ணிருப்பான். அப்ப நம்ம இப்படி செய்யும் போது இப்ப இந்த கேள்விக்கு லேசா தெரியுது தானே. என்ன பேரு? இஷ்ஃபாக். இஷ்ஃபாக். இந்த கேள்வி லேசா தெரியுது தானே. தலை சுத்துற மாதிரி ரெண்டு வரும் மேஜா. அதாவது இப்ப வரப்போற கேள்வி வந்து கன்ஃபார்மா இப்படிதான் வரும் இல்லை. இது ஒரு பேசிக் உதாரணம். இதுல எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி தந்துட்டு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஹார்டுக்குள்ள இறங்குவோம். அப்ப உனக்கு வேலை சரியா அப்படி செய்ய எப்படி வந்துருதானே. ஒரு குடும்பமும் சமனா வராட்டி என்ன செய்யுது சரிதானே. அப்ப அந்த சமயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன். தொடக்கம் முதல் ஓகே எதுனாலும் கேளுங்க சரியா. இது ஓகே தானே. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது பாப்போமா? பாப்போம் சார். இதுல ஏன் பிராக்கெட் போட சொன்னேன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாவி சொல்லுவேன் சரியா. இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம் அப்படின்னா, இங்க எடுத்த ஒரு விட வந்துட்டு தானே நமக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு விட கிடைச்சிட்டு தானே. அப்ப ஒரு கணக்குல விட கிடைச்சிட்டுன்னா பாருங்க, அப்ப ஒரு சமன்பாடு இருந்தா போதுமே இந்த இடத்துல. இன்னைக்கு ஒரு கணியத்துல இப்ப விட கிடைக்குது. அப்ப எக்ஸுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன போட்டுருவேன்? 3. அப்ப எனக்கு ஒரு கணியத்துக்கு விட கிடைக்குது. அப்ப என்ன செய்யலாம்னா, ஒரு கணியம் ஒரு தெரியா கணியம் தான் இருக்கு இப்ப. அப்ப ஒரு சமன்பாடு போதும் தானே. போதும். அது இவராவும் இருக்கலாம் அல்லது கரெக்டான ஆன்சர் தான். அதனால நீங்க இதுலயும் பிரதியிடலாம், இதுலயும் பிரதியிடலாம், எங்கேயும் பிரதியிடலாம். ஓகே, நான் ஒண்ணு சொல்லுவேன், அவசரப்படாது, பொறுமையாவே இருங்க. மெதுவா உங்களோட மண்டைக்குள்ள பேன் ஏராட்டியம் பிரச்சனை இல்லை. இதை நான் எடுத்து வைக்கிறேன் சரியா. சோ இப்ப நம்ம என்ன எழுதுவோம் இந்த இடத்துல சொல்லக்கூடிய சொல்லுங்க. x சமன் 3 எந்த சமன்பாடுல பிரதியிட போறோம்? இரண்டாவது சமன்பாடு. சமன்பாடு 2 பிரதியிடல் இல்லாட்டி பிரதியிடல் அப்படி உங்களுக்கு விருப்பமான மாதிரி எழுதுங்க. பிரதியிடல் எழுதுறது இப்ப பெஸ்ட் ஆகும். இது போட்டு காட்டணும். அப்பதான் அவனுக்கு தெரியும் எதுல கொண்டு போய் நீ சொல்லுறா அப்படின்றது. அப்ப நான் என்ன செய்வேன், இந்த சமன்பாடு ஒரு எழுதி போடுறேன். எக்ஸாக 2y சமன் 5. எக்ஸுக்கு பதிலா நான் எத்தனை போட போறேன் சில குட்டிகள்? 3. 2y சமன் 5. 2y சமன் 3 அங்கல கொண்டு போனா 2. 3 அங்கல போனா 2 போயிடும் சில குட்டி. அதாவது இந்த ஸ்டெப் வந்து நம்ம எங்க படிச்சோம்? உனக்கு பேசிக் என்று சொல்லி அந்த எளிய சமன்பாடு படிச்சு நினைவிக்கா? தேவைப்படுது கவனம் கட்டாயம் தேவைப்படும், மறந்துடாதீங்க. இங்க சகவாய்க்கிறது அங்கே போனா சயவா மாறும். 2y சமன் 2. சோ y சமன் எத்தனை வரும்? 2 × 2 இப்ப இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. क्वेश्चंस வரும்போது என்ன செய்யணும்? x-க்கு ஒரு பேர் சொல்லியிருப்பான், y-க்கு ஒரு பேர் சொல்லியிருப்பான். x-க்கு ஒரு பேர், y-க்கு ஒரு பேர் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? அதுல பேர் எழுதி அதுல இப்ப x வந்து 100ஆவின் வயசுன்னு வச்சுக்கோமே. 100க்கு வந்து 100ஆவின் வயது எத்தனை எழுதி காட்டுவோம்? 3. ஒருவேளை y வந்து சல்மா அப்படின்னு சொன்னா சல்மான் வயது 1. இமேஜின் பண்ணி பாக்குறீங்களா சல்மா ஒரு வயசுல எப்படி இருந்துச்சு? 103 வயசுல எப்படி இருந்துச்சு? 103 வயசுல போயிட்ட பெரட்டி இருப்பானே. அதுவும் அந்த டேஞ்சரஸ் வயசு என்னன்னு சொல்லுங்க. அவங்களே 1 வயசு 2 வயசு கூட டேஞ்சரஸ் இல்ல. அந்த 1.5 வயசுல இருந்து இந்த 5 வயசு வரைக்கும் இருக்கிற வயசு தெரியுமா? அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அல்ட்ரா லெவலுக்கு போயிருங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு சரியான ஆசை. அந்த வயசுக்குள்ளோட கைச்சிடிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்க கண்டிருக்கீங்களா? அப்படி 1.5 வயசு கதைக்கிறது ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? என்னென்ன அந்த விஷயத்த சொல்றோம்னு தெரியாது. அதாவது நீங்க இப்ப மெக்ஸ் படிக்கிற மாதிரி தான், கேள்வி கேட்டா என்னென்ன பதில் சொல்ல தெரியாம அந்த இது மாதிரி கதைக்கு தெரியுமா? உங்களோட பேருக்குலாம் ஒரு பேர் வச்சு கொடுங்க. இப்ப என்னோட தம்பி இருக்கும்போது எனக்கு பேர் வந்து இன்னா. இப்ப மின்ஹாஸ்ன்ற பேர் வந்து அவனுக்கு வராது, அதுல இன்னா அப்படின்னு கூப்பிடுவாங்க சரியா. அதுலயும் அவனுக்கு பேர் வச்சான். அவனுக்கு பேர் வந்து பபூச். பபூச் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா பபூச்னா என்னன்னு?
இல்ல சார். பபூச்சினா என்ன தெரியுமா? சரியா? இல்ல சார். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அந்த அந்த டைம்ல. எனக்கு நான் அப்ப 10ஆம் ஆண்டு என்ன படிச்சிட்டீங்க. பபூச்சின்றான். பபூச்சு நிக்க எனக்கு பபூச்சினா என்னன்னு எனக்கு தெரியாது. உமாவுக்கு தெரியாது, பாப்பாவுக்கு தெரியாது, நானா 2 பேருக்கும் தெரியாது. எங்களுக்கு சந்தேகம் பபூச்சினா என்னட்டு. அப்ப பிள்ளைக்கு எல்லா சாமானையும் காட்டுறேன், இதுவான்ட்டு. கடைசியா பபூச்சினா பலூன். அதே மாதிரி இந்த இது இருக்கு தெரியுமா, மேஷ்மெலோ. மேஷ்மெலோ என்ன தெரியும் சார். சாப்பிடுவான். மேஷ்மெலோக்கு ஒரு பேர் வச்சிருந்தான். அதைத்தான் நான் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டது. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு கிழமை தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு கடையா கூட்டி கொண்டு போய் அவனுக்கு காட்டி இதுவான்னு ஒவ்வொரு தடவை போகும்போது. சரியா? ஆனா நல்ல மெமரிஸ். சோ அடுத்த கொஸ்டினுக்கு போமா. ஓகே. தீர்வு இது முதலாவது டைம். எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது, அது இதுலயே செஞ்சு காட்டிட்டு போனா நல்லா இருக்குங்க. சரி, இதுல வேணாம்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். வேற ஏதாவது இருக்கா அப்படி? இங்க ஒன்று இருக்கு. இதே இடத்துல பிள்ளை நான் இன்னொன்றையும் செஞ்சு காட்டுறேன். சரியா? ஒருவேளை நான் வந்து எனக்கு எந்த மூளை சொல்லுது எனக்கு இந்த விஷயத்தை விட்டு போட்டு நான் எக்ஸத்தான் சமன் செய்வண்டு நிக்கிறேன்னு வைங்களேன். எப்படி? நான் சமன் செய்வண்டு வைப்போமே. அப்ப அந்த சிச்சுவேஷன் பார்ப்போம். அப்ப இதை என்னன்னு போட்டு வைப்பீங்க? சிச்சுவேஷன் 1. இது சிச்சுவேஷன் 2. சிச்சுவேஷன் 2. அப்ப இந்த சிச்சுவேஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னா, என்னோட மூளை சொல்லுது எப்படிதானே பிள்ளை. இப்ப நான் சும்மா சொல்றேனே, ஒரு ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் போல உறிஞ்சிருக்குது. உங்களோட மூளை என்ன சொல்லுங்க? அந்த ஸ்டிக்கரை ஃபுல்லா அப்படி என்ன செஞ்சு விட்டுருவீங்க? கொஞ்சம் அந்த கிரியேட்டிவா என்ன செய்வாங்க, அதுல கம்ம பூசிட்டு ஒட்டி விடுவாங்க. நம்ம என்ன செய்யறது? அதுவும் இல்லாம இந்த பேக்ல இருக்கிற அந்த சைட்ல இருக்கிற இது ஒன்று இருக்கு தெரியுமா, பட்டி மாதிரி. அதை எப்படி கையால இப்படி உருட்டி செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு தெரியாது. சரிதான் என்ன சொல்றது? ரோட்ல போறோம், புல்லொன்று நிறைய பெரிய பெரிய புல்லு இருந்தா என்ன செய்யுது, கம்மொன்று எடுத்து பால்வெட்டு செய்யற மாதிரி செஞ்சு செய்யறதுதான் இதெல்லாம். அதுல இன்னொன்று இருக்கு. இப்ப ரெஸ்ட் ரூம் இல்லாட்டி வாஷ் ரூம் போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட மைண்ட் செட்ல முதல் இருக்கு. முதல்ல பக்கெட்ல தண்ணி எடுக்கிறதா, இப்ப எடுக்கிறதா? பக்கெட்ல தண்ணி எடுப்பாங்க. பக்கெட்ல தண்ணி உமா நிறைய சொன்னா நீங்க என்ன செய்யறது? கோப்போன்ல நிறைச்சு அதுக்கப்புறம் ஊத்துறது. அப்படி ஊத்துனா ஃபாஸ்டா நிறைய நம்ம நினைக்கிறேன் மனசுல. இது செஞ்சிருக்கீங்களா? உண்மையில அது ரெண்டுக்கு ஒரே டைம் தானே போகும். சரியா? நம்மட மன திருப்திக்கு அப்படி இப்படி செஞ்சு விடுறது, கொஞ்சம் கூட ஊத்துறோம் அப்படின்ற மாதிரி. சரி, இதெல்லாம் நம்ம பேசிக்கா செய்யறோம். அதே மாதிரி இந்த மூளை சொல்லுது நான் எக்ஸல் தான் சமன் செய்ய போறேன். அப்ப நான் இதுல யார சமன் செய்ய போறேன்? எக்ஸை சமன் செய்தால் என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம். எக்ஸை சமன் செய்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கணும். இங்க ஒரு எக்ஸ், இங்க 2 எக்ஸ். இங்க ஒரு எக்ஸ் தான் இருக்கு, அங்க 2 எக்ஸ். இப்ப 100ஆட்ட ஒரு மாம்பழம் தான் இருக்கு. சல்மாட்ட வந்து 2 மாம்பழம். சரிதானே? அந்த மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சரியா? அப்ப எப்படி இருக்கு? 100ஆட்ட ஒரு மாம்பழம், சல்மாட்ட 2 மாம்பழம். இப்ப 100 வந்து சல்மா வச்சுக்கமா 2 மாம்பழம் வாங்க என்ன செய்யணும்? கடையில போய் வாங்கணும். கடையில போய் இன்னொரு மாம்பழத்தை வாங்கணும். அதே மாதிரி இந்த மெட்ஸ்ல என்ன செய்ய போறோம்னா, இங்க 2x இங்க x. இப்ப யார சமன் செய்யணும்? இவரை மாத்தையில மண்புலா பார்க்கணும். இங்க சமன் செய்யறதுல என்ன செய்யணும்? இவரை இல்லாட்டி அவரை மாத்த ஏழுமா அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்மளோட கொஸ்டின் என்னது? சமன்பாடு 1 சமன்பாடு 2 மாத்த ஏழுமாட்ட கொஸ்டின். முதலாவது மாத்த ஏழுமா. சரிதானே? முதலாவது மாத்த ஏழுமா அப்படின்றத பார்ப்போம். இங்க x இங்க 2x.
எதாலையாவது பெருக்குனாலோ இல்லாட்டி பிரிச்சாலோ 2x கொண்டு வரலாமா? இங்க ஒரு x தான் இருக்கு. கொண்டு வரேன். ரெண்டால பெருக்கி நமக்கு அதை மட்டும் பாருங்க. இங்க அழைக்கிறதெல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் பாருங்க. இப்ப 2x நான் x 2x மாத்த எத்தனையாவது இருக்கணும்? ரெண்டாள். அதாவது ஒரு x இருக்கிற சந்தர்ப்பத்தை எப்பயுமே குணகம் ஒன்றா இருந்துச்சுன்னா ஈஸிக்கு சொல்றேன். குணகம் ஒன்றுனா மேல என்ன நம்பர் இருக்கோ அதால பிரிக்க முடியும். அப்ப எத்தனையாவது பெருக்க போறோம்? ரெண்டால பெருக்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்ப நான் எத்தனையாவது சமன்பாடு சொல்லக்கூடியது பெருக்க போறேன்? ரெண்டாவது. எப்படி பெருக்கிறன்றதை காட்டுறேன். முதல்ல 2 எழுதுங்க. எல்லாரும் எழுதி போட்டு பெருக்க போற ஆள் எழுதி போட்டு ஒரு பிரக்கெட் பண்ணி x ஆக 2y சமன் 5 அப்படின்னு. இப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். 2ஆல 2ஆம் சமன்பாட்டை ஃபுல்லா பெருக்க போறோம். என்ன செய்யணும்? இப்ப யாரால பெருக்க போறோம்? 2ஆல 2ஆம் சமன்பாட்டை முழுவதும் பெருக்க போறோம். இப்ப நம்ம இதுல என்ன அறிவை பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இல்லத்தான் நமக்கு இருந்தாலும் இந்த காரணி பற்றின அறிவுல செஞ்ச விஷயம் தான். இந்த 2 யாரோட பெருக்கப்படும்? எக்ஸோட பெருக்கப்படும், 2y பெருக்கப்பட போகுது. இங்க அழைக்கிற 5 பெருக்குனா 2x 2ஆல 2y பெருக்குனா எல்லாம் 4y சமன். 2ஆல 5 பெருக்குனா 10. நான் நேத்து தான் சொன்னேன், சமன்பாடுல என்னமாவது நீ மாற்ற செஞ்சினா அது என்ன சமன்பாடு? புதிய சமன்பாடு. சமன்பாட்டுக்கு வந்து இந்த நம்ம என்ன கொடுக்க போறோம்? இங்க 1 2ன்னு கொடுத்துட்டோம். அப்ப அதே 3ஆம் விளங்கிட்டா? இப்ப இதுல சொல்ற ஒவ்வொன்றே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நேற்று சுமையா நோட் பண்ணது அனுப்பிடுறேன். பாத்தீங்களா எல்லாரும்? பேர் பல பட் சுமையா நோட் பண்ணிக்கோங்க. நேற்று ஒரு பேச்சு கொடுத்தோன்னே சுமையா என்ன செஞ்சுது? மோட்டிவேட் ஆகி எழுதி. நீ இன்றைக்கு அனுப்பணும் சுமையா கவனத்துக்கு. சரியா? டெய்லி ஒண்ணு கவனிப்பேன். நீ 9 எடுக்க வரைக்கும் நான் விட மாட்டேன். விநாயகா எங்கடா பாத்து? சரி, இது இடத்துல தானே. இப்ப நம்ம 3ஆம் சமன்பாட்டை உருவாக்கினதால என்ன நடந்துட்டு? இங்க உள்ள 2x இங்கேயும் என்ன இருக்கு? 2x இங்கே 2x இங்கே 2x. அப்ப இந்த இடத்துல யார் சமன் ஆயிட்டு? x குணகம் சமன். நான் இதுல கொஞ்சம் திருப்பி கொடுறேன். எக்ஸின் குணகம் சமன். இப்ப எக்ஸின் குணகம் சமனாய். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்ப பாப்போம். இப்ப யாருல இருந்து யார இப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல அடுத்த விஷயத்தை சொல்லி தர போறேன். சரியா? மறந்துடாதீங்க. அடுத்தது சொல்லி தர போறேன். இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். எல்லாரும் புல வருது. ஆனா நீங்க எல்லாம் கவனிச்சா எல்லாரும் அவனோட அம்மா சொல்றாங்களோ தெரியும். கேட்கறாங்க நல்லா வந்து. சரியா? நல்லா அட்வைஸ் பண்றோம் அப்படின்னு. சரியா? ரைட், ஓகே. இப்ப பாப்போம் என்ன விஷயம் அப்படின்னா x இந்த குணம் வந்து இந்த இடத்துல சமனாயி. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? முதலாம் சமன்பாடு எத்தனை சமன்பாடு எடுக்க போறேன்? 3. மூணாம் சமன்பாடு. முதலாம் சமன்பாடு 3ஆம் சமன்பாடு பத்தி கழிக்க போறேன். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர்ல குணகமும் சமன். முதலாவது ஸ்டெப் முடிஞ்சு. 2ஆவது ஸ்டெப்ல என்னத்தை பார்ப்போம்? 2 பேரையும் 2 பேருக்கு என்ன குறி இருக்கு? இங்கேயும் சக 2x அங்கேயும் சக 2. ரெண்டுலயுமே ஒரே குறி இருந்த என்னமா செல்ல குறி செய்வோம்? அழிக்கும் போது எப்பயுமே வலது பக்கம் என்ன வர்ற மாதிரி பார்த்துக்குள்ள சொன்னேன். நமக்கு இப்போ மன திருப்திக்கு பிளஸ்ல வலது பக்கம் பிளஸ்ல வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி என்ன செய்யணும்? நம்ம கழிக்கும் போது 3ஆம் சமன்பாடுல இருந்து முதலாம் சமன்பாடு கழிக்கும். வழியா பார்த்துக்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏன் பிரக்கெட் போட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப 3ஆம் சமன்பாடுல இருந்து முதலாம் சமன்பாட்டை கழிக்க போறேன். கழிப்போமா எல்லாரும்? முதலாவது அதே மாதிரி இதுல இருக்கிற இடது பக்கத்துல இருக்கிற எழுதுங்க. 2x
பிளஸ் 4y கழித்தல் மூணாம் சமன்பாட்டுல இருந்து ஒரு முதலாம் சமன்பாட்டை கூட்டுற இல்லையா? யாரும் விளங்கியது யார் கேட்டது? எனக்கு விளங்கியது நீங்க கேட்டது. மூன்றாம் சமன்பாட்டுல இருந்து முதலாம் சமன்பாட்டை கூட்டுற இல்லையா? யாரு? 100 ஹயா தானே. இதை வாசிங்கம்மா. ஒரே குறி கட்டாயம் கழிப்பம். ஒரே குறினா கட்டாயம் கழிக்கணும். ஒரே குறினா கட்டாயம் தானே கழிப்போம். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு முதலாவது சிச்சுவேஷன் ஒன்று பார்த்தேன். என்னோட மூளை முதலாவது ஈஸியா பாத்தீங்கன்னா இப்படி செய்யலாம்னு சொல்லி தந்தேன். இது ஓகே தானே பிள்ளைக்கு? ஓ சார். இதுல என்ன ரெண்டுலயுமே 2y, இங்கே 2y, -2y + 2y. வேற வேற குறியில என்னமா செய்வோம்? கழிக்க கூட்டுட்டாங்க. விளங்குதா? கூட்டணும். அதே மாதிரி இப்ப நம்ம பாருங்க, இங்க 2x சகல இருக்கு, இங்கேயும் 2x சகல இருக்கு. பாருங்க x இன் குணகத்தை பத்தி தானே கேக்குறேன். ஓ சார். ரெண்டு சிச்சுவேஷனா உங்களுக்கு சொல்லி தரேன். எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புரியுதா? ஓ சார். Thank you சார். 100 ஹயா உங்களை விட்டு யாரோ ஒருத்தர் ஓ சார் யார் அது? டன். மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட் போட்டிருக்கேன். விளையினா சமன்பாடு எழுதுங்க. மைனஸ் 2y சமன் 10 கழித்தல் எத்தனை வரும்? 4. 10 கழித்தல் 4 கழிச்சா எத்தனை வரும்? 6. இங்க பாருங்க 2x ஆக 4y மைனஸ் ஆல 2x பெருக்குனா -2 மைனஸ் ஆல -2y பெருக்குனா +2 அப்பதான் உங்களுக்கான அபாயம். அபாயம் குறி வந்து இந்த ஷேப்ல போடுறதா தலைகீழா போடுறதா? போனோம் இந்த இடத்துல என்னன்னு போட போறேன், டேஞ்சர் போட்டு ஒரு மண்டை ஓட்டு ஷேப் பண்ணுக்கிறேன். டேஞ்சர் பண்ணிட்டா. இந்த இடத்துல டேஞ்சர் என்ன ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, டேஞ்சர் ஏன்னு சொல்லி பாப்போமா? ஒருவேளை நீங்க பிராக்கெட் போடாட்டி என்ன நடக்குன்றத பாப்போமா? உங்களுக்கு பிராக்கெட் போடணும்னு சார் சொல்லி தரலாம். அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? முதலாம் சமன்பாட்டை இவர் எழுதிட்டு கழித்தல் போட்டுட்டு அந்த சமன்பாடுல என்ன எழுதிக்கணும் அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்ன எழுதி விட்டுருவோம், அப்படியே எழுதி விட்டுருவோம். நான் சொல்றது எல்லாரும் குணங்குதா? இதுக்கு பிறகு பிராக்கெட் போடாட்டி எப்படி இருக்கும்? இது பாக்குறதுக்கு இப்படித்தானே இருக்கும். கழித்தல் போட்டுருங்க. முதலாம் சமன்பாடுல இடது பக்கம் கேட்கறது எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 10ல இருந்து 4 கழிக்கிறேன். எத்தனை எழுதுது எனக்கு? 6. அது சரி. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துரும்? எதுவுமே இல்லாம போகுமா? இல்லாம போகும் தானே? இல்லாம போகும் தானே? இந்த இடத்துல இல்லாம போகுது. 2x 2x இல்லாம போகுது. ஆனா கிடைக்கிற விடை கட்டாயம் என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ். பிள்ளையான விட ஒன்று கிடைக்கும். இதுக்கு என்ன கிடைக்கும்? பிள்ளையான விட கிடைக்கும். உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வடிவா பார்த்து கொடுங்க. எல்லாரும் எந்த இடத்துல கவனிங்க. மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட் பண்ணினா கட்டாயம் மைனஸ் வந்தீங்கன்னா என்ன செய்யணும்? பிராக்கெட் அடுத்ததா போடுங்க. போடாட்டி கட்டாயமா பிள்ளையா தான் செய்யுங்க. இப்ப இதுக்கு வரும். சரியா? இதுக்கு வந்து நான் அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல 2x - 2x என்ன செய்யணும் பிள்ளை? வெட்டுது இல்லாமல் போயிடும். சக 4y சக 2y கூட்டினா 6y. 6y. சமன் என்ன வரும்? 6. இதே இது நீங்க மாறி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க.
இங்கே 2x இங்கே 2x இல்லாம போயிருக்கும் தான். இந்த சந்தர்ப்பத்துல இல்லாம போகுது. சரி, இல்லாம போகுது. சரி, 4y ல இருந்து 2y போனா 2y சமன் 6. y சமன் எத்தனை வந்துரும்? 3 விட என்னன்னு வந்துரும்? பிள்ளையார். அப்போ எப்பயுமே கழித்தல் செய்ய போறீங்க அப்படின்னா கழித்தல் போட்டு அடுத்த சமன்பாடு எழுதும்போது கட்டாயம் என்ன செய்யணும்? பிரேக்கெட் போடணும். இதுல கழித்தலின் பின் கட்டாயம் என்ன செய்யணும்? போடணும். as usual இதே மாதிரி இது கண்டபுரம் என்ன செய்வீங்க? இங்க போட்டு பிரதியிட்டு அதையும் செஞ்சு காட்டிடுறியா? சரியா? நான் ஒரு ஃபுல்லா செஞ்ச மாதிரி விளங்குங்க. ஓகேயா? செஞ்சு காட்டியா? பிள்ளைகள் ஒரு முழு விளக்கம் தரேன். அடுத்த விளக்கம் தர போறேன். அடுத்தது இன்னுமே கஷ்டமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். சரியா? ஒரு மெத்தட்ல, அதாவது 2 வே பார்த்துட்டு இல்ல. என்னென்ன வே பார்த்துட்டோம்? உண்டு குணகங்கள் ஆட்டோமேட்டிக்கா சமனா இருந்தா எப்படி செய்யணும்ன்றத பார்த்துட்டோம். விளங்கினா? ஒருவேளை குணகம் சமனா அப்படின்னா எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். இப்ப எந்த குணகமே சமனா இல்ல அப்படின்னா என்ன செய்யணும்ன்றத பார்ப்போம். சரியா? இதற்கு எழுதி முடிங்க. டைம் ஆகுது. எழுதியாச்சா பிள்ளை? ஆசிகா எழுதியா? ஆசிகா நிஃப்ரா பிள்ளை வந்துச்சா? நிஃப்ரா சரி, எதுண்டா சொல்லுங்க நிஃப்ரா. விளங்காட்டி வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் எதுவும் போட்டுருங்க. பரீரா எழுதிட்டியா? உமா சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பா உன்னோட? பரீரா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா உமா? கேட்ட சொல்லு. கேட்டா சொல்லு. ஓகே, இப்ப என்ன செய்வோம்? இதே மாதிரி என்ன செய்வோம்? y சமன் 1 எந்த சமன்பாடுல போட போறோம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நீங்களே. 3. சரி, நம்ம புதுசா உருவாக்குறத போட்டு பார்ப்போம். விட வருதாண்டு சும்மா டெஸ்டிங் தானே. புதுசா உருவாக்குறோம். அப்ப இந்த சமன்பாடு 3 பிரதியிடுமா? எப்படி? 2x சக 4y சமன் 10. yக்கு பதிலா எத்தனை போட போறோம்? 1. அப்ப 2x சக 4 தர 1 சமன் 10. இந்த இடத்துல டக்குன்னு என்ன செஞ்சேன்னா ஒரு பிரேக்கெட்டை போட்டேன். சரிதானே? உங்களுக்கு பிரேக்கெட்ற முக்கியத்துவம் இப்ப விளங்காது. கேள்வி கூட வந்த பிறகு சிரிச்சிட்டு வருவீங்க. என்ன 4 அங்கால போனா என்ன வரும்? 4 தர 1 4 சக 4 அங்கால போனா சயனார். So x சமன் என்னன்னு வர போகுது? 2x சமன் 6. x சமன் 6 ன் 3 வரும். சரிதானே? இதற்கு எழுதி முடிங்க. அடுத்து மெயினா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் ஒன்று படிச்சிட போறேன். லெஃப்ட் ஆனா உனக்கு தான் நட்டம். தெளிவா சொல்றேன். கடைசி பார்க்கறது ரெக்கார்டிங் பார்க்கறதுலாம் போகாத. இதுல இருந்து கவனிச்சுட்டு போனீங்கன்னா படிக்கிறப்ப தெளிவா சொல்லிட்டேன். கடைசி இருக்கிறதுல முக்கியம். யோகிக்கு சொல்லல உண்மையிலேயே முக்கியம். அது விளங்காட்டி ஒரு சதமும் விளங்குறதுக்கு அர்த்தம் இல்லை. சரிதானே? எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. அச்சாப்பிள்ளை எழுதிட்டேன் சார். பார்த்து வரைஞ்சீங்களா? சர்ஃபா வந்தா? சர்ஃபா, ஷீமா, நவால் வந்திக்கிறீங்களா? கதைக்கிற இல்ல என்னோட கோவமா? இல்ல சார். ஷீமா, நவாலுங்க வந்திக்கிறேன் சார். அமைதியா இருந்துட்டு போயிடுறது என்ன? கூட்டத்தோட கூட்டமா? இல்ல
இந்த இல்மா இல்மா இல்மாலாம் எங்க? இல்மா 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 ஆயிஷா 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 ஹஸ்னா ஹஸ்னாலாம். இமாரா எங்க? இமாரா சோமாக்கியா ஓ சார். படிக்கிறியா? ஓ சார். மழை எல்லாம் பெய்யுது படி. கன்சா வந்ததா? கன்சா ரீமா என்ன சஹ்னா ரெட்டி சத்தத்தை காணல. சஹ்னா வந்ததா? ஓ சார். எங்க நீ போன அன்றைக்கு விடையே சொல்லல. சஜா விளைஞ்சா? சஜா இசாக் ஓகே தானடா? இஸ்பா சாரி இசாக். ஓகே நான் இதை அழிக்கிறேன். அடுத்தது போறேன். ஓ சார். இருக்கிறதுல கஷ்டம்னா இது மாதிரிதான் கேள்வி வரும். இப்ப நான் செஞ்சு காட்டினதை உனக்கு செய்யறதுக்கான மெத்தட சொல்லி தந்திருக்கேன். திங்கட்கிழமை கிளாஸ்ல கொஸ்டின் போவோம். அப்போ உனக்கு இன்னொரு 5-6 தடவை தெரிஞ்சுக்கணும். போட்டோ எடுத்துருக்க அனுப்புறேன். ஓகே ஏன் கஷ்டம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாமே தலைகீழா தான் வரும். அது எப்படி தலைகீழா வருது, அதை என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். இதாத்தான் இருக்கும்னு நினைச்சு நான் எழுதுறேன். இருந்தா பிள்ளைகள் நான் ஏதோ ஒரு நான் நேற்று கேள்விதார தந்தூரன்னு சொன்னேன் இல்லையா? சொல்லணும் இல்ல. சரி வெண்டைக்கு நினைவு காட்டுங்க. கேள்வி ஒன்று தரணும் சம்பளம். பிள்ளைகள் கொஞ்சம் கேள்விதார நீங்க வீட்டை செஞ்சுக்கலாம். சரியா? வீட்டை தானே இருக்கிறீங்க, செஞ்சு அதுல எல்லாம் விலங்கல் அப்படின்னா நாளைக்கு நான் சாரி அடுத்த திங்கள் படிச்சிருப்போம். இப்ப நினைவுபடுத்தும். அடுத்த 11ஆம் ஆண்டு டவுட்ட பிள்ளை 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன். 10ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இருக்கு. அது எனக்கு 10ஆம் ஆண்டு பாடமே என்ன விளங்குதோ இல்லையோ தெரியல. 11ஆம் ஆண்டு டவுட் எல்லாம் சொன்னா அவ்வளவுதான். சரி அடுத்தது எக்ஸாம்பிள் 2 சரிதானே? 2a சக 3b சமன் 12 3a சய 4b சமன் 1. விளையிட எழுதுனது எல்லாரும் கிளியரா? போர்டு எழுதிக்குது ஓ சார். கிளியரா தெரியுது. ஆனா என்னது இங்க ஏதாவது சமனா தெரியுதா? ஏதாவது எதிரையாவது இல்ல. இப்ப இந்த இடத்துல எதுவுமே எந்த குணகமுமே சமனா இல்ல. சமனா இல்ல. அப்ப என்ன செய்யறது? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? குணக சமனா இல்லாட்டி சமப்படுத்தல். சமப்படுத்தல். சமப்படுத்தணும் அப்படின்ற போது நம்ம தான் முடிவெடுக்கணும். ஒன்று நம்ம முடிவை பிடிக்கணும்டா ஏஆ இல்லாட்டி இந்த இடத்துல பி ஆடு. நம்ம தான் முடிவு எடுக்கணும். செல்லக்குட்டி எப்படி நம்ம தான் சமனாக்குற முடிவை எடுக்கணும். வழங்கிட்டானே. இப்ப இதுல ஏதாவது சமனா வந்து எஸ்பா நீ கேட்ட மாதிரி இல்ல சார். இந்த முன்னையும் சரிதானே? என்ன விஷயம் வேற கேள்வி வரும்போது இப்படிதான் வரும். நான் உங்களுக்கு முதலாவது பேசிக்கா எக்ஸாம்பிள் போட்டு எப்படி செய்யணும்னு மெயின் இதுக்குள்ள விஷயத்துக்குள்ள வந்துடும். நம்ம தான் முடிவு பண்ண போறோம் யார சமன் செய்ய போறோம், ஏயா பியா. நீங்களே உங்களுக்கு கேள்வியை கேட்ட எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எதை சமன் செய்யணும்? நான் கேட்கிறேன் சகுனா உனக்கு என்ன சமன் செய்யணும் சொல்ல. நான் அதான் சமன் செய்வேன். போட்டு பாருங்க சார். நீ எல்லாம் நல்லா சொல்லி நீ சொல்லு ஏயா பியா. ஏ சமன் செய்யுமா? சகுனா சொல்லி. இப்ப இதுல என்ன போட்டுக்கொள்வோம்? இது ஒன்னா சமன்பாடு இல்லாட்டி சமன்பாடு 1 சமன்பாடு 2 இல்லாட்டி முதலாம் சமன்பாடு 2ஆம் சமன்பாடு போட்டாச்சா?
நான் யாரை சமன் செய்ய போறேன்? அப்ப எனக்கு இருக்கு இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் என்ன மண்டைக்குள்ள வந்துட்டு நான் என்னத்தை சமன் செய்ய போறேன் முடிவு எடுத்துட்டேன். ஏ தான் சமன் செய்ய போறா முடிவு எடுத்துட்டேன். இப்ப நான் என்னத்துக்கு நான் இப்படி எழுதி காட்டுறேன்னா, நான் சில கிளாஸ்ல அதை எழுதி காட்டுறேன். பட் நான் திரும்ப எழுதி காட்டுறது வந்திருப்போம். நீங்க இப்படி எழுதும் போது உங்களுக்கு ஒரு கிளியரா அந்த பாடத்தை திரும்ப பார்க்கும்போது விளங்குமா விளங்காதா? விளங்கும் சார். இல்லாட்டி நான் கேட்கிறேன், இதுல இதையும் எழுதி கேள்வி செஞ்சு எழுதி வச்சா என்னமாவது நெக்ஸ்ட் பாடத்துல ஒரு நாள் சொல்லுங்க, சும்மா அந்த நோட்ஸ் எழுதி வச்சா உங்களுக்கு திரும்ப பார்க்கும்போது விளங்குமா? யோசிச்சு பாருங்க. விளங்காது சார். கிளிக் பண்ணி பாக்குறது. அதால நான் இப்படி சொல்ல நீங்களும் உங்களோட கையால் எழுதி கொடுங்க, உங்களோட பாஸ் எழுதுங்க. நூறா எப்படி காய்க்குமோ, யாரு நூறுல் ஹயா எப்படி காய்க்குமோ, நூறுல் ஹம்தா எப்படி காய்க்குமோ, ஆசிகா எப்படி காய்க்குமோ, ஆமினா எப்படி காய்க்குமோ, உங்களோட ஊர் பாஸ் எழுதுங்க. என்ன ஆயிஷா, நீ சத்தம்னா மிக தெரியுது எனக்கு வரையில அப்படின்னா ஆயிஷா நம்ம தான் வர வைக்கணும். நினைச்சானே நான் எழுதுறேன் சார். அதை மாத்தி எழுதுறதெல்லாம் சரி, உனக்கு இந்த பாடம் வர மாட்டீங்கன்னா இது செய்யறது இல்ல. இது பாடத்தை ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு வாரா சொல்லிடுவோம். ஏத்தான சமன் செய்ய போறேன். இப்ப எனக்கு ஒண்ணுமே நீங்க கவலைப்படாதீங்க. யாரால பெருக்கணும்ல சந்தேகம் வருதா? யாரால பெருக்கணும்னு சந்தேகம் இருக்கு தானே சமன் செய்யறதுக்கு? ஒரு கவலையும் வேணாம். இவரோட குணகமிக்க முதலாம் சமன்பாடு இருக்கிற ஏட குணகமிக்கு தானே, அதால ரெண்டாம் சமன்பாடுல இருக்கிற ரெண்டாம் சமன்பாட்டை பெருக்கும். எப்படி? முதலாம் சமன்பாடுல இருக்கிற நான் இப்படி ஷார்ட்டா எழுதுறேன், கொஞ்சம் விரிவா எழுதி கொள்ளுங்க. முதலாம் சமன்பாடுல இருக்கிற ஏட குணகத்தால ரெண்டாம் சமன்பாட்டை பெருக்குவேன். அண்டர்ஸ்டாண்டா? அதே மாதிரி ரெண்டாம் சமன்பாடுல இருக்கிற ஏட குணகத்தால என்ன செய்வேன்? முதலாம் சமன்பாட்டை பெருக்குவேன். கொஞ்சம் இன்னும் ஈஸிக்கு சொன்னா, இந்த செல்ல குட்டியால யார பெருக்குவோம்? இவரை ஃபுல் சமன்பாட்டையும் பெருக்குவோம். இந்த செல்ல குட்டியால என்ன செய்வோம்? இந்த முழு சமன்பாட்டையும் பெருக்குவோம். நீங்க பிஏ தெரிவு செஞ்சிருந்தாலும் அதே விஷயம் தான். நீங்க சும்மா யோசிங்க, ரெண்டாவது கொண்டு வந்து இந்த மூண்டை பெருக்கு நீங்க எத்தனை வந்துடும் இந்த இடத்துல? சும்மா இந்த இடத்துல மட்டும் 6 6. திரும்ப மூணால கொண்டு அவங்க ரெண்டு பேருக்குன்னா 6 ரெண்டுலயே 6 வந்துட்டு தானே? தானே? அப்ப விஷயம் விளங்கிட்ட எல்லாருக்கும்? இது விளங்கிட்டா? இதான் பேசிக். இதை செஞ்சு போட்டுதான் இதுக்கப்புறம் கிரியேட் பண்றது இருக்கு. அதை திங்கக்கிழமை இன்னும் வச்சு வதைக்கணும் உங்களை. அப்ப அந்த விஷயம் விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா இதுல ஃபுல் மார்க்ஸ் இருக்கிற எவனாலும் கிடைக்கல. அது உங்களை தவிர ஏன் உங்களை தவிர சொல்றேன், நீங்க பார்த்தே புரியாத எழுதுறீங்க. சரியா? இப்ப முதலாம் ஸ்டெப்ல என்ன செய்வோம்? முதலாம் சமன்பாட்டை பெருக்கும். இப்ப முதலாம் சமன்பாட்டை பெருக்கிற இந்த நீக்கி அப்ப முதலாம் சமன்பாட்டை எத்தனை ஆள் பெருக்க போறோம்? 3 அப்படி அதுல இந்த இடத்துல என்ன ஏ வந்து 2a வரைக்கும் நம்ம முதலாம் சமன்பாடுல என்னத்தை பெருக்க போறோம்? வடியா பாத்துங்க பிள்ளை, முதலாம் சமன்பாட்டுல எத்தனையால பெருக்க போறோம் அப்படின்றது, முதலாம் சமன்பாடுல அவரை எத்தனையால பெருக்க போறோம் அப்படின்றது, ரெண்டாம் சமன்பாட்டுல அவரோட குணகத்தை பாருங்க என்ன இருக்கு? ஏத்தான் சமன் செய்ய போறோம். சரியா? ஏத்தான் சமன் செய்ய போறோம். முதலாம் சமன்பாடு எத்தனையால பெருக்கணும் அப்படின்றது எப்படி கண்டிப்போம்? ரெண்டாம் சமன்பாடுல ஏட குணகம் என்ன? 3. அப்ப 3ஆல பெருக்க போறோம். அப்ப எழுதுங்க 2a சக 3b சமன் 12. ஃபுல்லா பிராக்கெட் போட்டு 3. 3ஆல இங்க பெருக்குனா 6a. 3ஆல இங்க பெருக்குனா சக 9b. 3ஆல 12 பெருக்குனா என்னடா? 3ஆல 12 பெருக்குனா 36 இது முடிஞ்சிடும். டக்குண்டு வடிவாக நினைச்சீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடும். அப்ப இது எத்தனையா சமன்பாடு? முதலாம் ரெண்டாவது அடுத்து 3 அதே மாதிரி அடுத்தது நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க? ரெண்டாம் சமன்பாடு எத்தனையால பேருக்கு கொண்டு பாருங்க. ரெண்டாம் சமன்பாடு தர ரெண்டாம் சமன்பாடுல நம்ம எப்படியே ஏத்தான சமன் செய்யறோம். அப்ப முதலாம் சமன்பாடுல இருக்க ஏட குணகத்தை பாருங்க எத்தனை? 2. அதான் பெருக்க போறோம். அப்ப எழுதுங்க ரெண்டாம் சமன்பாட்டை 2 பிராக்கெட்டுக்குள்ள 3a சய 4b சமன் 1.
பெருக்கணத்துல வரும் 6a சய 8b. சகவாழை இங்க பெருக்கினா என்ன வந்துடும்? சக 6a. சகவாழை சயவை பெருக்கினா சயதான். 2ஆல 4b பெருக்கினா 8b. 2ஆல 1 பெருக்கினா 2. சரியா? விளங்கிட்டது? புதிய சமன்பாடு அதுக்கு பேர் என்ன? சமன்பாடு 4 இதுக்கப்புறம் இவரு இப்போதைக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இங்கதான் நமக்கு என்ன செஞ்சுது? இங்கேயும் குணகம் 6a தான் வந்துட்டு, இங்கேயும் குணகம் 6 வந்துச்சு. இங்கேயும் 6a இருக்கு, இங்கேயும் 6a இருக்கு. அப்ப சமனாயிட்டு தானே? சோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன பார்ப்போம்? சமனானதுக்கு பிறகு குறிப்பாக்கணும். குறிப்பாக்குற ஹராம் தானே? சரியா? அதுக்குன்னு பார்க்காம வருது. இங்க குறிப்பாக்கணும். குறி என்ன வரும்? ரெண்டுலயும் சக அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம கழிக்கணும். ஒரே குறினா கட்டாயம் என்ன செய்யணும்? 100 ஹயா கழிக்கணும். படமாயிட்டா? சரி, அப்ப கழிப்போம். நமக்கு எதுல இருந்து இதை கழிக்கிறது பெனிஃபிட்டா இருக்கும்? வலது பக்கம் கூட நம்பர்ல இருந்து குறைவானது. அப்ப 3ஆம் சமன்பாடுல இருந்து 4 கழிப்போம். மாறி கழிச்சா வேற விட வருமா? வராது. இல்ல சார். ஒரே விட தான் கிடைக்கும். நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட பெனிஃபிட்டுக்காக, அதுல ஒரு மன திருப்திக்காக சக வந்த நல்லா இருக்குமே அப்படின்றத நம்ம செய்யணும். சரி, அப்ப என்ன செய்யணும்? முதலாவது 3ஆம் சமன்பாடு எழுதுங்க. 3ஆம் சமன்பாடுல எந்த பக்கத்தை எழுதணும்? இடது பக்கத்தை. இடது பக்கம் 9b கழித்தல் போட்ட பிறகு அங்கே என்ன செல்லக்கூடிய போடணும்? bracket போடணும். ஓடாடி கட்டாயம் என்ன வரும்? நமக்கு பிழை வரும். 8b சமன் 36ல இருந்து எத்தனையும் கழிப்போம்? 2. வழியா பார்த்துக்கொள்ளணும். இதுல இருந்து புதுசா சமன்பாட்டை உருவாக்கிட்டோம். இதுக்கு பேர் என்னமா? புதிய சமன்பாடு. புதிய சமன்பாடு உருவாக்குறது என்ன நடக்குது? குணகங்கள் சமனா வந்து அவரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னமா சல்மா? இல்ல சார், சமனா இருந்துச்சு. சரி சரி. ஹஸ்னா வந்து கிளாஸுக்கு. ஹஸ்னா முபாரக் 2 பேரும். ஓ சார். ஹஸ்னா வந்து மத்த ஹஸ்னா. ஓ சார். ஹஸ்னா படிக்கிறீங்களா? ஒழுங்கா உங்களுக்கு யோசனை. சரி, 2 ஹஸ்னா என்ன கேட்டேன். இப்ப என்ன செய்யணும்? மைனஸால உள்ள பெருக்குங்க. -6 -6. அதே போல இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். பிளஸ் என்ன வரும்? இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். பெருக்குனா பிளஸ். பிளஸ் 8b 34. இப்ப இங்கேயும் சக 6a, இங்க சய 6a. நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளோட இது என்னது? இந்த ஏ இல்லாமக்கிறதா நம்மளோட நோக்கம். நம்மளோட நோக்கத்தை எல்லாம் எழுதி கொள்ளுங்க. இதுல தெரிவு செய்யப்படும் ஆளை இல்லாமலாக்குதல் தான் இந்த இடத்துல நமக்கான நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை நம்ம இந்த இடத்துல நிறைவு செய்ய போறோம். எப்படி? இங்க சக 6a, இங்க சய 6a. ரெண்டுமே என்ன செய்யுது? இல்லாம போகுது. 9b-யும் 8b-யும் கூட்டினா 17b. 17b சமன் 34. b சமன் 34/17. இங்க 17 பேருக்கு படுது, அவங்களுக்கு பிரிப்பட்டது. எத்தனை வரும்? 2. b சமன் 2. So the next stepல என்ன செய்வோம்? b சமன் 2ஐ ஏதாவது ஒரு சமன்பாடு இல்ல இது எதுல வேணாலும் போடலாம். உங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்க. அக்கீலா, உனக்கு எந்த சமன்பாடு? மின்ஹா சொல். 3வது சமன்பாடு. 3வது சமன்பாடு. ஆசைக்கு 3வது சமன்பாடு. சமன்பாடு 3 என்ன எழுதணும்? பிரதியிட அப்படின்னு போடலாம். பிரதியிட அப்படின்னா சரி. அப்ப 3வது சமன்பாடு ஒருக்கா இதுல எழுதி கொள்ளுங்க. அச்சப்படி ஏன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்மளோட கண்ணுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? பேப்பர்ல அது 30 ஆயிருக்கும், இல்லாட்டி 35 இருக்குன்னு வைக்கிறேன். நம்ம இங்க கொண்டு வந்து அத பேப்பர் இப்படி இருக்கு, இதுல எழுதும் போது அதை 25 எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டா? நடந்திருக்கும்.
ஓ சார் எழுதிக்கிற நம்பரே பார்த்து பிள்ளையா தான் எழுதிப்போம். அன்றைக்கு ஒரு நாள் கேள்வி ஒன்றுக்கு யாருன்னு எனக்கு மறந்துட்டு அந்த அவங்க நினைவுங்க நீங்களே சொல்லுங்க. இதுல நேத்து தான் நடந்துச்சு போல, ஏதோ ஒன்று இங்க மாறி சொன்னிச்சு, அது ஏதோ ஒன்று இதுல இருக்கிற நம்பரையும் சேர்த்து சொன்னிச்சு நினைவிக்கா. இங்க நான் 4 என்னமோ போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து சொன்ன மாதிரி எனக்கு சரியா யாருக்கும் தெரியல. அதனாலதான் நான் என்ன செய்யறேன், இதுல நான் மேல செஞ்சிருந்தாலும் பேப்பர்ல மேல் பகுதியில செஞ்சிருந்தாலும் திரும்ப இதுல பிரதிடும்போது என்ன செய்யணும், ஒருக்கா எழுதுறேன். எழுதுறதன் மூலம் என்ன நடக்குது, நமக்கு பிழையிட வாய்ப்பு குறையுது. இப்ப என்ன செய்யணும், 6a சக 9 தர பிக்கு பதில் எத்தனை 2 அவன் எத்தனை 36. 6a சக 9 தர 2 18 6a சமன் 36ல இருந்து 18 போனா 18 இப்ப a சமன் 18 ன் கீழ் 6 சமன் எத்தனை 3 இவ்வளவுதான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள். சரிதானே? இதுல இன்னுமே கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால் இன்றைக்கு நீங்க நாளை காலையில மாதிரி அப்படி இல்லாட்டி எப்படியாவது குரூப்ல போட்டு விடுவேன், மறந்துட வேணாம். அத சரியா 10 ஆயிட்டா சொன்ன மாதிரி ஓ சார் சொன்ன டைமுக்கு முடிப்பேன். சரிதானே? இது அழகா எழுதி கொள்ளுங்க, நான் போட்டுற போட்டோவை போட்டு விடுறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல சந்திப்போம். அத்துடன் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் சார். பாய் பாய் எல்லாருக்கும் பாய். பாய் பாய். Sir, Assalamu alaikum, sir. Jazakallah khair. வலைக்கும் அஸ்ஸலாம், பாரக்கல்லாஹ். Thank you, sir. Bye bye. பாய் 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 பாய். Thank you, sir. வெல்கம் யா துர்சனா. பாய் சார். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் மின்னா. பாய் பாய். Jazakallah. ஆசிகா பாரக்கல்லாஹ். பாய் பாய். ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ். Sefiaman. பாய் சார். யமானில்லா. பாய் பாய் பாய். பாய் நூரா. பாய் பாய் சார். பாய்டா பாய்டா பாய்டா. பாய் யாசிப். ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ் முனாசிர். Jazakallah khair. பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். Thank you sir. வெல்கம் வெல்கம். ஓகே முடிப்போம், என் பண்ணி விடுறேன். சல்மா சருக் பாய், சல்மா பாய், துஷான் பாய், பரீரா பாய், மித்ரா பாய், பாய் 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 பாய், அப்ஷா பாய், நாளைக்கு சமா பாய்.